அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளல் சீரீஸில் 8வது வீடியோ, இந்திய நாடாளுமன்றம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுலேருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ அந்த 15 வினாக்களில் 2 வினாக்கள் நாடாளுமன்றமும் சட்டமன்றத்திலேருந்து கேட்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த நாடாளுமன்றத்தை இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயுமே இதை படிக்க தேவையில்ல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ஒரு நாடாளுமன்றம் வேணும் அப்படின்னு சொல்கிற விதி 79. விதி 79 கீழே தான் இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. குடியரசுத் தலைவர் அவருக்கு கீழே 2 அவைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா லோக்சபா அப்படிங்கிற 2 அவைகள் இருக்குது. ஸோ இதை ஈரடுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஈரடுக்கு சட்டமன்றம், ஈரடுக்கு அவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் இந்த நாடாளுமன்றத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சட்டம் இயற்றுற ஒரு அவையாக தான் இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது செயல்படுது. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லோக்சபாவை பார்த்துட்டு அடுத்தது ராஜ்யசபாவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லோக்சபாக்குள்ளே போயிடலாம். இந்த லோக்சபா அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17, 1952 நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா? இதோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, மே 13 தான் முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த லோக்சபாவை கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவை, கீழவை, லோக்சபை இது எல்லாமே ஒரே பொருள். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது 18வது மக்களவை. நரேந்திர மோடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை சன்சத் பவன் அப்படின்னும் சொல்லுவாங்க. சன்சத் பவன் அப்படின்னும் சொல்லுவாங்க. மக்களவை தலைவர் யாருன்னா சபாநாயகர் தான். மக்களவை தலைவர் யாருன்னா சபாநாயகர். தற்போதைய சபாநாயகராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிர்லா இருக்கார். ஓம் பிர்லா இருக்கிறாரு. 19 ஜூன்லேருந்து 2019 ஜூன் 19லேருந்து அவர் தான் இருக்கிறார். இப்போ கண்டினியூவாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கார். பதவி காலம் அப்படின்னா 5 வருடங்கள். லோக்சபாவுக்கு 5 வருடங்கள். பட் மெஜாரிட்டி எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் தான் அந்த ஆட்சி நீடிக்கும். அதுக்கப்புறம் கலைக்கப்படும். ஓகேங்களா? மக்களவை உறுப்பினர் ஒருத்தர் ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னா அவருக்கு குறைந்தபட்சம் 25 வயசாவது இருக்கணும். 25 வயசு இருக்கணும். அவர் இந்திய குடிமகனாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்திய வாக்காளராகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வாக்காளராகவும் இருக்கணும். தென் அவர் எந்த அரசு பதவிகள்லையுமே இருக்கக்கூடாது. ஒரு ஊதியம் பெறுற அரசு பதவிகளில் இருக்கக்கூடாது. அவர் வாங்கின கடனை திருப்பி ஒழுங்காக செலுத்துகிறவராக இருக்கணும். மனநலம் சரியான நிலையில் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த லோக்சபா இருக்குல்ல, ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வச்ச பேர் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது தான். 1954 மே 14 அன்றைக்கி மாற்றிட்டாங்க. அப்போ தான் லோக்சபா அப்படின்னு பேர் வருது. ஓகேவா? உறுப்பினர்கள், லோக்சபாவோட உறுப்பினர்கள் அப்படின்னா 545 பேர் மொத்தமாக. 545. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 552 பேர் அதிகபட்சம். இது இந்த ஆசாத் காஷ்மீர் இருக்குல்ல, அதுக்காக கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். 552. ஓகேங்களா? இப்போ இருக்கிறது 545 பேர் இருக்காங்க. இதில் 530 பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாநிலங்கள் இருக்குல்ல, மாநிலங்கள் அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த 13 நபர்கள் அப்படிங்கிறவங்க யூனியன் பிரதேசங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 பேரை ஆங்கிலோ இந்தியன் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். பட் இந்தியாவில் இப்போ பெருசாக ஆங்கிலோ இந்தியர்கள்லாம் யாரும் இல்லை. ஓகேங்களா? இந்த கலை இலக்கியம் ஸோ இதில் சிறந்தவங்கள போடுற மாதிரியான ஒரு பிளான் அது. அடுத்தது நியமன உறுப்பினர்கள் 2 பேர் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த 2 பேர் சட்டப்பிரிவு 331 படி நியமிக்கப்படுறாங்க. சட்டப்பிரிவு 331 படி. ஆங்கிலோ இந்தியன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தாய் பிரிட்டிஷாக இருப்பாங்க, தந்தை நம்ம இந்தியாவாக இருப்பாங்களே, தந்தை பிரிட்டிஷாக இருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி பண்ணதால் ஸோ அவங்களில் பார்த்திங்கன்னா கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் பிறந்தவங்கள ஆங்கிலோ இந்தியர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். தமிழ்நாட்டோட மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 39 பேர் மொத்தமாக. 39 பேர். எதிர்க்கட்சி தலைவராக நீ ஆகணும் ஒருத்தங்க அப்படின்னா மொத்த இடத்துல இப்போ 545 சொன்னோம் அப்படின்னா அதில் 10% அவங்க எடுத்திருந்தால் தான் எதிர்க்கட்சி தலைவராக மாறலாம். அப்படி இல்லைனா எதிர்க்கட்சியே கிடையாது. ஓகேங்களா? அப்படி இல்லைனா
எதிர்கட்சியே இல்லாமல் சும்மா எதிர்கட்சிங்க, எல்லா கட்சியும் எதிர்கட்சி மாதிரி தான். 10% மேலே எந்த ஒரு கட்சி எடுத்திருக்கோ அதுதான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெறும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கூட்டமர்வோட முதல் மணி நேரத்தை கேள்வி நேரம்பாங்க. ஸோ இந்த முதல் மணி நேரத்தில் கேள்விகள் வந்து கேட்கப்படும். அதற்கு பிறகு அதோட பதில்களை சொல்லுவாங்க. ஸோ அந்த உணவு இடைவேளைக்கு வரும் வந்து 0 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் அப்படின்னா 3 கூட்டத்தொடர்கள் வந்து நடக்கும் நாடாளுமன்றத்தில். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடக்கும் பிப்ரவரி மேல, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன் செப்டம்பரில் நடக்கும், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பரில் நடக்கும். ஓகேங்களா. இப்போ ராஜ்யசபாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாநிலங்களவைக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ வந்து வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது இருக்குது. அடுத்தது நம்மளுடைய அந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதி, குடியரசுத் தலைவர், இவங்களுடைய பதவி நீக்க விவகாரங்களில் முடிவெடுக்கிற அதிகாரமும் மக்களவைகிட்ட தான் இருக்குது. மாநிலங்களவைக்கும் இருக்குது, மக்களவைக்கு தான் பெரும்பாலும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ராஜ்யசபாவை பற்றி பார்க்குறோம். இந்த ராஜ்யசபா நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 3, 1952 முதல் கூட்டம் மே 13 நடக்குது. மே 13 நடக்குது. ராஜ்யசபாவோட அடுத்த நேம்ஸ் அப்படின்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலவை, சன்சத் பவன் தான். ஓகேங்களா. இதுக்கு பேரும் மாநிலங்களவை உறுப்பினராக ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு 30 வயசு ஆகணும். ஓகேங்களா. ஸோ முன்னாடி இருந்த க்ரைட்டீரியா அதே தான். குடிமகனாக இருக்கணும், ஊதியம் பெறுற இடத்துல இருக்கக்கூடாது, கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாதவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் அதே மாதிரி மக்களவையிலையும் சட்டமன்றத்திலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. பதவி காலம் 6 வருஷம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர சபை. ஓகேங்களா. இப்போ மக்களவையில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினரை டிஸ்மிஸோ எதுவுமே பண்ண முடியாது. மாநிலங்களவை நிரந்தரமாக இருக்கும். ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டால் 6 வருடம் அவர் இருக்கலாம், அவராக ராஜினாமா பண்ணாத வரைக்கும். ஓகேங்களா. அப்படி தான் இருக்கும். உறுப்பினர்கள் அப்படின்னா 250 பேர். 238 பேர் வந்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்லேருந்து வருவாங்க. ஓகேங்களா. இவங்கெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வாக்களிப்பாங்க. ஸோ 12 நபர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். கலை, இலக்கியம், விளையாட்டு, அறிவியல் இதிலெல்லாம் சிறப்பாக இருக்கிற நபர்களை குடியரசுத் தலைவர் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா. 12 பேர். அப்போ ஆக மொத்தம் 250 பேர். தமிழ்நாட்டில் மாநிலங்களவை உறுப்பினரோட எண்ணிக்கை 18 இருக்குது. மாநிலங்களவை தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இவர் எப்படின்னா துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் மாநிலங்களவை தலைவர். அந்த வழியில் வந்துடுவார். அடுத்தது துணை மாநிலங்களவை தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்திங்க அப்படின்னா உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர். குடியரசுத் தலைவர் இல்லாதப்ப அவர் தான் அவையை வழி நடத்துவார். இதோட பேர் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் ராஜ்யசபான்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. 1954 ஆகஸ்ட் 24 மாற்றுறாங்க. உறுப்பினர்களுக்கு 6 வருடம் சொன்னோம்ல. ஸோ இப்போ 250 பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து இதில் 3/3 ஒரு பங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி காலம் முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிறதால எப்போ முடியும் சொல்ல முடியாது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3/3 ஒரு பங்கு நபர்கள் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க, புது நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. சபாநாயகர். ஸோ சபாநாயகர்னால் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் ஒரே மாதிரின்னு வச்சுக்கோங்க. மக்களவையை தலைமையேற்று நடத்துகிறவர் தான் சபாநாயகர். ஓகேங்களா. ஸோ இவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நிதி மசோதாவா, ஒரு மசோதா ஒருத்தவங்க தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிதி மசோதாவா சாதாரண மசோதாவான்னு அவர் தான் முடிவெடுப்பார். ஒரு எம்பியோட பதவி காலியாச்சா இருக்கான்னு அவர் தான் சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி நிறையா பணிகள் அவருக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா நிதி மசோதா இருக்குல்ல, மற்ற எந்த மசோதா தாக்கல் பண்ணாலும் அது மாநிலங்களவையும் தாக்கல் பண்ணுவாங்க. ஆனால் நிதி மசோதா மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் பண்ணுவாங்க. அங்கே மாநிலங்களவை ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னாலும் இங்கே தானாகவே நிறைவேறிடும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி. ஸோ வேறு எதுவும் தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.